விழுப்புரம் மாவட்டம் பட்டானூரில் ராமதாஸ் தலைமையில் பாமகவின் பொதுக்குழு கூடியது. விழுப்புரம் மாவட்டம் பட்டானூரில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் அந்த கட்சியினுடைய பொதுக்குழு கூடியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், கூடுதல் விவரங்கள் என்ன? விழுப்புரம் மாவட்டம் பட்டானூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு தற்போது தொடங்கி இருக்கிறது. அதற்காக ராமதாஸ் அங்கு வந்திருக்கிறார். குறிப்பாக 1869ஆம் ஆண்டிலிருந்து சட்ட விதிகளின்படி ஆண்டுக்கு ஒரு முறைதான் பொதுக்குழு நடத்தப்பட வேண்டும். அதுவும் குறிப்பாக நிறுவனர் ஒப்புதலுடன் தான் அந்த பொதுக்குழு நடத்தப்பட வேண்டும். ஆனால் 1989க்கு பிறகு இந்த ஆண்டுதான் 2 முறை பொதுக்குழு, குறிப்பாக ராமதாஸின் ஒப்புதல் இல்லாமல் அன்புமணி தலைமையில் ஒரு பொதுக்குழு கடந்த 9ஆம் தேதி நடைபெற்றது. தற்போது இரண்டாவதாக குறிப்பாக ராமதாஸ் தலைமை ஒப்புதலுடன் இந்த பொதுக்குழு தற்போது கூட இருக்கிறது. அதற்காக ராமதாஸ் வந்திருக்கிறார். குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் பட்டானூரில் தனியார் திருமண மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் தொடங்க உள்ளது. இதற்காக ராமதாஸ் தனது மகளுடன் வந்திருக்கிறார். குறிப்பாக இதே மண்டபத்தில் தான் டிசம்பர் 28 கடந்த ஆண்டு 2024 டிசம்பர் 28ஆம் தேதி பொதுக்குழு நடைபெறும் போது இளைஞரணி செயலாளராக முகுந்தனை நியமித்தார். அதற்கு தான் கடுமையான எதிர்ப்பை அன்புமணி பதிவு செய்தார். அவருக்கு என்ன அனுபவம் இருக்கிறது, ஏன் அவரை நியமிக்கிறீர்கள் என்று ஒரு எதிர்ப்பை தெரிவித்தார். அதே இடத்தில் ராமதாசும் தனது எதிர்ப்பை தெரிவித்தால், வேண்டுமென்றால் இருங்கள், இல்லையால் வெளியேறுங்கள் என்று தெரிவித்தார். அதே மண்டபத்தில் தற்போது இந்த ஆண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நிறுவனர் ராமதாஸ் ஒப்புதலுடன் தொடங்க இருக்கிறது. அதற்காக தனது மகள் காந்திமதியுடன் வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் முகுந்தன், ஏற்கனவே அன்புமணியால் எதிர்க்கப்பட்ட முகுந்தனும் இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு சற்று முன் உள்ளே வந்து அமர்ந்திருக்கிறார். இப்படி பொதுக்குழும் தற்போது பெரிய எதிர்பார்ப்புடன் தொடங்கியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் நிறுவனர் ஒப்புதலுடன் ஒரே ஒரு பொதுக்குழு நடைபெறும், 3 செயற்குழு நடைபெறும், 4 மாதத்திற்கு ஒரு செயற்குழு நடைபெறும். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கியதிலிருந்து முதல் முறையாக 2 பொதுக்குழு, ஒன்று நிறுவனரின் ஒப்புதல் இல்லாமல் நடைபெற்ற அன்புமணியின் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு, தற்போது நிறுவனரே ராமதாஸ் கலந்து கொள்ளும் பொதுக்குழு. இந்த பொதுக்குழு தான் முழுமையான அதிகாரம் இருக்கிறது என்று இந்த விதிகளின்படி சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் என்ன மாதிரியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது என்று இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். அதிலும் குறிப்பாக 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலின் போது எடுக்கக்கூடிய விஷயங்கள், குறிப்பாக எந்த கூட்டணியுடன் சேரப்போகிறார்கள், என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்று இந்த கூட்டத்தின் மூலமாக நிறுவனருக்கு ஒப்புதல் தரலாம் அல்லது தலைவர் யார் என்று முடிவு செய்யலாம். இப்படி பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அன்புமணியினுடைய அதிகாரத்தை பறிப்பதற்கு ராமதாஸ் திட்டமிட்டிருக்கிறாரா என்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. நீங்கள் சொன்னது போல சென்ற முறை இதே மண்டபத்தில் அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட்டது. அது இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்ப இந்த பொதுக்குழுவில் என்னென்ன தீர்மானங்கள் எடுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கட்சி வட்டாரங்களிலிருந்து ஏதாவது தகவல்கள் கசிந்திருக்கின்றன? குறிப்பாக ராமதாஸ் நீக்கியவர்களை அன்புமணி மீண்டும் கட்சியில் சேர்ப்பதும், அன்புமணி பலரை எதிர்ப்பதும் தொடர்ந்து இருவருக்குள்ளும் பெரிய மோதலாக இருந்து வந்தாலும் கட்சி நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் இருவரும் ஒன்றாகி விடுவார்கள் என்று அமைதி காக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இது 2 அதிகார போட்டி அல்ல, குடும்பத்தில் உள்ள பிரச்சனை என்று அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக தந்தைக்கும் மகனுக்குமான பிரச்சனை, எனவே இருவரும் விரைவில் ஒன்றாகி விடுவார்கள் என்று எதிர்பார்ப்புடன் தான் இருக்கிறார்கள். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நிறுவனராகிய ராமதாசும் தலைவராகிய அன்புமணியும் தனித்தனியாக பொதுக்குழு நடத்தியிருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக மற்ற அரசியல் கட்சியில் பேசப்படுகிறது. ஏனென்றால் சட்ட விதிகளின்படி ஒரு ஆண்டுக்கு ஒரு பொதுக்குழு தான் நடத்தப்பட வேண்டும். ஆனால் இந்த முறை இவர்கள் சட்ட விதியை இவர்களே மீறியது போல் பாட்டாளி மக்கள் கட்சி பாமகவினுடைய பொதுக்குழு கூட்டம் தொடங்கி இருக்கிறது. பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்துகிறார்.